இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணேன், பட் எல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட் சாதாரண படங்கள்னால அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அப்படி போச்சு. இந்த ஒரு படம் தான் ஃபஸ்ட் டைம் ஆடியோ ரிலீஸ், ஃபங்க்ஷன், இன்விடேஷன், போஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. தேங்க்யூ சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா பாரதி ராஜா அங்கிள் ரிலீஸ் பண்ணுறது தான். ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து லிரிக் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான், இன்ட்ரோ பண்ணவரும் பாரதி ராஜா அங்கிள் தான் 16 வயது நிலையில். இப்போது என்னோடய மியூசிக் அங்கிள் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, அதான் விஜய் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் மீட் பண்ணி அப்படி ஜாலியாக பேசின்னு இருக்கும்போது வினோத் கிட்ட கேட்டேன், அடுத்து என்ன சார் பிளான், என்ன எப்போ ப்ரொடியூசர் ஆக போகிறீங்க? இல்லை இப்போ பேசிகிட்டு இருக்கோம் சார், இப்போது பண்ணுறது ஒரு ஐடியா இருக்குது, இவர் தான் டேரக்டர் ராஜபாண்டி. அப்படியா அப்படின்னு, ஹலோ டேரக்டர் சார், நான் தான் உங்கள் படத்துக்கு மியூசிக் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாரு. ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டோமா இவர்கிட்ட, அந்த மாதிரி ஒரு லுக் வந்துச்சு. ஓகேங்க ஓகே அப்படின்னாரு. இல்லை சார் நல்லா பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. அப்புறம் விஜயும் வினோதும் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி, இல்லை சார் நல்லா பண்ணுவார், பிரச்சனை இல்லை அப்படி சொன்ன அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனார். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, போட்ட ஃபஸ்ட் எல்லா சுச்சுவேஷனுக்கும் போட்ட ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா டியூன் வரதே ரொம்ப கஷ்டம், இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அப்படியே உட்காந்து இன்னும் வரவே மாட்டேங்குது, ஏதாவது சிடி போட்டு கேட்கலாமே அப்படிலாம் யோசிக்க தோணும். ஆனால் ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆனதுனால ரொம்ப சந்தோஷம். ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணோம் ஒரு 1 month பிஃபோர். மணி அப்படிங்கிற ஒரு சாங் சிங்கிளில் வந்து சூரியன் எஃப்எம்மில் ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து உங்களோட போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு வினோதும் டேரக்டரும் சொன்னார். ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் ஓகே எடுத்துடலாம் அப்படி ஸ்டுடியோ வந்தாங்க. கீபோர்டில் உட்காந்து அப்படி கிட்டார் வச்சுட்டு அப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இதுதாங்க எல்லோரும் பண்ணுறாங்க, எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா ஸ்டைலில் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் அந்த வெள்ளை ஜிப்பா, ருத்ராட்ச மாலை, வேஷ்டி, ஹார்மோனியம் பெட்டி, இந்த சிடி கவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போஸ் இருக்கும். அப்படியே அந்த ஹார்மோனியம் பெட்டி வந்து ரொம்ப தெய்வீகமாக கும்புற மாதிரி ஊர் ஃபுல்லாக அந்த போஸ்டர் வேறு வந்துடுச்சு, ஒட்டினாங்க. அதை என்னாச்சு, பெரியப்பா பார்த்துட்டாரு. பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் வேறு ஒட்டாங்களா, பெரியப்பா பார்த்துருக்காரு போல இருக்கு. நான் வந்து ஒரு 1 week பேக் பிரியாணி ரீரிகார்டிங் செக் பண்ணலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன், யுவன் வீட்டுக்கு. அப்போது திடீர்னு பெரியப்பா வந்தாங்க. என்னடா என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. என்ன அந்த ஃபோட்டோ பார்த்தேன், அதாவது வெள்ளை ஜிப்பா, ஹார்மோனியம் பெட்டி, கழுத்தில் ருத்ராட்ச மாலை, இந்த மாதிரி எந்த மியூசிக் டேரக்டர் இருக்கான் அப்படி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன் என்ன கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை கிண்டல் இல்லை, ஆக்சுவலாக அந்த டேரக்டர் வந்து உங்களை மாதிரி மியூசிக் பண்ண சொன்னார். நான் சொன்னேன் அவர் மாதிரி மியூசிக் போடுறது கஷ்டம், வேணா அவர் மாதிரி ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ட்ரெஸ் போடுறேன். சிரிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் எனிவே ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பேக் அகெயின் மேக்கிங் மியூசிக். இதுக்கப்புறம் நிறையா படம் மியூசிக் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக மியூசிக் பண்ணுவேன். நடிக்கிறத விட மியூசிக் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நடிக்கவும் செய்வேன், ஏன்னா வந்து மியூசிக்கோட நடிப்பில் ஜாஸ்தி சம்பளம் தராங்க, அதனால் வந்து நடிக்கவும் செய்வேன். தேங்க்யூ.